ஆங்கில மருத்துவம் கொஞ்சம் கூட வெற்றி அடையாத ஒரு இடம் ஒன்று உண்டுன்னா அது டெஃபினட்டாக ஈரல் பற்றி ஈரலில் வர்ற பல நோய்கள் மஞ்சக்காமாலை புற்றுநோய் இதெல்லாம் ஆங்கில மருத்துவத்தில் ஒன்றும் பண்ணவே முடியாது. தற்காலிகமாக செய்யலாம். இன்றைக்கி சாவாங்கிறவொன்னே ஒரு 6 மாதத்துக்கு தள்ளி போடலாம், 1 வருஷம் தள்ளி போடலாம், அவ்வளோ அதுக்கு மேலே முடியாது. சில பேர் சொல்லுவாங்க எங்கள் தாத்தாவுக்கு வந்துட்டு 30-300 வருஷம் உயிரோடு இருந்தாங்கன்னா எழுதுவாங்க. அதெல்லாம் யாரோ ஒருத்தர் அந்த ராங் டயக்னோசிஸாக கூட இருக்கலாம். கேன்சர் லிவர் கேன்சருங்கிறது வந்து இன்னைக்கு வரையிலும் அதுக்கான மருந்துகள் இல்லை. எப்போ வரலாம், இனிமேல் ஒரு எதிர்காலத்தில் வரலாம், இப்போ இல்லை. சமீபத்தில் பாடகி பவதாரணி இறந்ததுக்கு பிறகு புற்றுநோய் பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கோம். புற்றுநோய் வந்தால் காப்பாற்றவே முடியாது அப்படின்னு ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் புற்றுநோய்க்கு மருந்து இருக்குது, குணப்படுத்த முடியும், ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சா அதை வந்து குணப்படுத்த முடியும் அப்படின்னும் 2 விதமான டாக்ஸ் போயிட்டுருக்கு. உண்மையில் எல்லா நோய்க்குமே உண்டுமா? வெறும் சாதாரண வயிற்றுப்போக்கு கூட ஒரு ஆளை கொண்டுடலாம். அந்த வயிற்றுப்போக்குங்கிறது சாதாரணமாக குணப்படுத்தக்கூடிய நோய் தான், அதுவே ஒரு ஆளை கொண்டுடலாம். அதிகப்படியான நீர்ச்சத்து அதை இதில் வயிற்றுப்போக்கில் போச்சுன்னாக்கா ஒரு ஷாக்கு ஒன்று ஒரு ஷாக்கு ஒன்று வரலாம். அந்த ஷாக் வந்துன்னா செத்து போவாங்க. குழந்தை பிரசவத்தில் வந்து டெலிவரி ஆகிறது வந்து இந்தியாவை வந்து பேர் போனது ஜனத்தொகைக்கு. அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் பிரசவத்தில் சாகிற அம்மாக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல. பிரசவம் தானேன்னு சொல்லி நம்ம இருக்க முடியல. அது சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் கூட சாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குல்ல. கீழே தடிக்கு உழுவுறோம், உடனே முட்டியை தட்டிட்டு எந்திரிச்சு போகிறோம். தடிக்கு உழுவும் போது அந்த இடத்துல ஒரு பாலமாக ஏதோ ஒரு கல் இருந்துன்னு ஓங்கி குத்துச்சுன்னா சாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மரணம் எப்படி வரும் வராதுங்கிறதுக்கு நம்ம எந்த காரணத்தையுமே சொல்ல முடியாது, மருத்துவத்தால் சொல்லவே முடியாது. புற்றுநோய் வந்தாக்கா செத்து போகணுங்கிற அவசியம் இல்லை. இன்றைக்கி பல புற்றுநோய்களுக்கு மருந்து இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நுரையீரல் புற்றுநோய், கருப்பை புற்றுநோய், யூட்ரஸ் கேன்சர், அதை ஆப்ரேஷன் பண்ணி இந்த யூட்ரஸை எடுத்துட்டாக்க 30 வருஷம் 40 வருஷம் இருக்காங்க. அதே மாதிரி பிரெஸ்ட் கேன்சர், மார்பக புற்றுநோய், அதை வந்து கரெக்டாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டோம்னா 25-30 வருஷத்துக்கு மேலே வாழ்கிறவங்க இருக்காங்க. அது மாதிரி பல புற்றுநோய்கள் நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி பிரெயின் டியூமர், மூளையில் வரக்கூடிய புற்றுநோயை வந்து சைபர் நைஃப் போன்ற முறைகளில் ரொம்ப சுலபமாக குணப்படுத்த முடியுது. நல்ல வெற்றியாகிட்டு வருது. இன்றைக்கி வந்து ஏறத்தாழ மூளையில் வர்ற புற்றுநோய்க்கு வந்து குணப்படுத்திட்டோன்னு சொல்கிற அளவுக்கே நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு சைபர் நைஃப் டெக்னிக்கெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. அது மாதிரி எல்லாத்திலுமே வெற்றி அடைஞ்சிக்கிட்டு வர்றோம். ஆனால் இன்றைக்கு வரையிலும் ஆங்கில மருத்துவத்தில் நாங்கள் எதுவுமே செய்ய முடியாமல் தடுமாறுற ஒரு உறுப்பு உண்டுன்னா அது ஈரல் தான், லிவர். ஜாண்டிஸு கூட அது ஆங்கில மருத்துவத்தில் சரியான மருந்து கிடையாது. மஞ்சக்காமாலை கூட நான் அமெரிக்காவில் பரீட்சையில் இருக்கும்போது நான் ஜாண்டிஸில் படுத்தேன். அவங்க பேசாமல் தான் இருந்தாங்க. மருத்துவ கல்லூரி இன்னும் சொல்லப்போனால் உலகத்துக்கே அத்தாரிட்டியாக ஒரு அதிகாரப்பூர்வமாக விளங்கக்கூடிய சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் நான் ஜாண்டிஸில் படுத்தேன். அங்கே இருக்கிற டாக்டர் ரெஸ்ட் எடுங்க, இதுக்கு ஒன்றும் மருந்து கிடையாதுன்ட்டாங்க. அமெரிக்காவில் சும்மா தான் படுத்திருந்தேன். என்னுடைய நண்பர் அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போய் வச்சுக்கிட்டாரு, டாக்டர் மணின்னு. அவர் வீட்டில் அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த புதுக்கோட்டைக்காரருங்க அந்த தெரிஞ்ச வைத்தியமெல்லாம் அங்கே பண்ணி எனக்கு எல்லாம் கொடுத்தாங்க. அதனால் இல்லை, அலோபதி ஆங்கில மருத்துவம் கொஞ்சம் கூட வெற்றி அடையாத ஒரு இடம் ஒன்று உண்டுன்னா அது டெஃபினட்டாக ஈரல் பற்றி ஈரலில் வர்ற பல நோய்கள் மஞ்சக்காமாலை புற்றுநோய் இதெல்லாம் ஆங்கில மருத்துவத்தில் ஒன்றும் பண்ணவே முடியாது. தற்காலிகமாக செய்யலாம். ஒரு இன்றைக்கி சாவாங்கிறவொன்னே ஒரு 6 மாதத்துக்கு தள்ளி போடலாம், 1 வருஷம் தள்ளி போடலாம், அவ்வளோ அதுக்கு மேலே முடியாது. சில பேர் சொல்லுவாங்க எங்கள் தாத்தாவுக்கு வந்துட்டு 30-300 வருஷம் உயிரோடு இருந்தாங்கன்னா எழுதுவாங்க. அதெல்லாம் யாரோ ஒருத்தர் அந்த ராங் டயக்னோசிஸாக கூட இருக்கலாம். லிவர் கேன்சருங்கிறது வந்து ஏறத்தாழ அது வந்து இன்னைக்கு வரையிலும் அதுக்கான மருந்துகள் இல்லை. எப்போ வரலாம், இனிமேல் ஒரு எதிர்காலத்தில் வரலாம், இப்போ இல்லை. அலோபதியில் கைவிடப்பட்டு குணப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆயுர்வேதம் போன்ற இயற்கை மருத்துவ முறைகளில் பாரம்பரிய மருத்துவ முறைகளுக்கு போகிறாங்க. அங்கே போனால் கைவிடப்படுறவங்களும் இருக்காங்க, குணமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையில் அங்கே வந்து குணமாகுதா தெரியாது, அவங்கள தான் கேட்கணும். அவங்க கிளைம் பண்ணுறாங்க, இருக்குதுன்னு கிளைம் பண்ணுறாங்க.
அது அவங்க ஏன்னா இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவல்லிக்கண்ணியில் வந்து மஞ்சக்காமலை வந்துன்னா திருவல்லிக்கண்ணியில் ஒரு கஷாயம் கொடுப்பாங்க. கொடுத்த உடனே அந்த மஞ்சள் கலர் போயிடும், யூரின்லாம் கிளியராக வர, சிறுநீரெல்லாம் சாதாரணமாக மாறிடும். ஆனால் லிவர் அப்படியே தான் இருக்குது. அந்த டேமேஜ் சரியாகிறத நாங்கள் செக் பண்ணியிருக்கோம். அந்த அறிகுறிகள் போயிடுது, அந்த கொமட்டுறது, அந்த அந்த அறிகுறிகள்லாம் போயிடுது. ஆனால் லிவர் கெட்டு போனதாக தான் இருக்குது. அது சரியாகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுது. அதனால் அவங்க இருக்குதுன்னு கிளைம் பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட இல்லை. இருக்கிறவங்ககிட்ட போங்க, அவ்வளோதான். நம்ம அவ்வளோதான் சொல்ல முடியும். என்னால் முடியாது, அவர் செய்கிறாருன்னா போய் பார்த்துக்குங்க, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். புற்றுநோய் வராமல் தடுக்க முடியுமா? சரி, புற்றுநோயை குடும்பம், அதாவது இன்றைக்கி வந்து அது பரம்பரை நோயாக மாறி இருக்குது. இப்போ வந்து ஃபெமிலியல் டிசீஸுங்கிறான். ஒரு குடும்பத்தில் இருந்ததுன்னா, அப்பா அம்மா யாருக்காக இருந்ததுன்னா அது குழந்தைகளுக்கு வர்றதுக்கான அது வந்து நிரூபிக்கப்பட்டிருக்குது. பரம்பரை நோய்ங்கிறது டயபிட்டிஸ் மாதிரி, பிளட் ப்ரெஷர் மாதிரி அது ஒரு அப்படியே வம்சாவளியாக வர்றதுக்கான அது நிரூபிக்கப்பட்டிருக்குது. மற்றபடி அது தடுக்கிறதுங்கிறது வந்து சில உணவு பழக்க வழக்கங்கள் இதில் தான். சிகரெட்டு குடிக்காத நுரையீரல் புற்றுநோய் வராது, அவ்வளோதான் சொல்ல முடியும். வராதுன்னு தான் சொல்ல முடியும், வரவே வராதுன்னெலாம் சொல்ல முடியாது. இப்போ சிகரெட் குடிக்காமல் இருக்குதா எனக்கு வராதான்னா அதுவும் கிடையாது. காற்றுல இருக்கிற விஷம் நச்சு, அதான் நச்சு போதும். நம்ம இருக்கிற ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கிற பல கெமிக்கல்ஸ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண அது போதும். இதெல்லாமே நுரையீரல் புற்றுநோய்க்கு வரத்துக்குது. சாப்பிட்ற சாப்பாடு சரியில்லைன்னா வயிற்றில் வர்ற புற்றுநோய்க்கும் குடலில் வர்ற புற்றுநோய், குடல் வந்து யூஸ்வலாக கேன்சரில் பாதிக்கப்படாது. அப்படி படுறதா இருந்தாக்கா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, இழுக்கிற மூச்சு காற்று, இதெல்லாம் பண்ணும். நிறைய காய்கறிகளும் பழங்களும் சாப்பிட்டுக்கிட்டு அமைதியான தூக்கம் இதெல்லாம் இருந்ததுன்னா புற்றுநோய் வராதுன்னு பொத்தாம்பதுவில் தான் சொல்ல முடியுமே ஒழிய, இதெல்லாம் செய்கிறதுனால உனக்கு புற்றுநோய் வராதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஆரோக்கியமான உணவு, நல்ல விதமான மனநிலை, அதாவது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் இருந்தால் ஸ்ட்ரெஸ் இல்லை, குடும்பத்தில் பாரம்பரியத்தில் இருந்தால் அது வரத்துக்கான வாய்ப்பு கிடையாது. இது கிருமிகள்னால உண்டாகிறது இல்லை. உடம்புக்குள்ளார அந்த நடக்கிற சில மாறுதல்கள் சரியான முறையில் நடக்கலைன்னா அது புற்றுநோயாக மாறுது.